10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் அலகு பயிற்சி 7இல் 10வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு வட்டக்கோண வடிவில் உள்ள உலோகத் தகட்டின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 216 டிகிரி ஆகும். வட்டக்கோண பகுதியின் ஆரங்களை இணைத்து உருவாக்கப்படும் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு வட்டக்கோண பகுதி ஒன்று வரைஞ்சுக்கிறோம். வட்டக்கோண உலோகத் தகட்டின் ஆரமானது R1ன்னு எடுத்துக்கலாம். 21 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. வட்டக்கோண உலோகத் தகட்டின் ஆரம் R1 என்பது 21 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் மையக்கோணத்தை டீட்டான்னு எடுத்துக்கலாம். டீட்டாவின் மதிப்பானது 216 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. கூம்பின் அடிப்புற சுற்றளவானது எதற்கு சமமாக அமையும்னா வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளத்திற்கு சமமாக இருக்கும். அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம். கூம்பின் அடிச்சுற்றளவு ஈக்குவல் டு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளத்திற்கு சமம். அடிப்பகுதியின் சுற்றளவு அப்படின்னாவே கூம்பின் அடிப்பகுதினாவே வட்டப்பகுதி, வட்டத்தின் சுற்றளவுனாவே சூத்திரம் 2πr. வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளத்துக்கு உண்டான சூத்திரம் θ/360 டிகிரி பெருக்கல் 2π. வட்டத்தின் சுற்றளவு 6ன்னு எடுத்ததுனால இதனுடைய ஆரத்தை R1ன்னு எடுத்துக்கலாம். இடது பக்கமும் வலது பக்கமும் 2π கேன்சல் ஆகிடுது. ஸ்மால் r ஈக்குவல் டு θ/360 பெருக்கல் R1ன்னு இருக்கு. ஆரம் தான் தெரியாது. ஆரம் கணக்கிட போகிற கூம்பின் ஆரத்தை கணக்கிடுறோம். R ஈக்குவல் டு தீட்டாவின் மதிப்பு 216/360 பெருக்கல் R1இன் மதிப்பானது 21. இங்கே கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 4 2 2 மீதி 1 8 2 16 180. 4 2 2 0 16ல் 8 2 16. திரும்ப 2ஆல் ஏது வகுக்கிறோம் அப்படின்னா 9 0 5 4. 9ல் ஏது வகுத்துட்டோம்னா 19 6 9 54. திரும்ப ஒரு 2ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 3 2 6 I 2 10. 21 பெருக்கல் 3ங்கிறது மேலே நியூமரேட்டரில் இருக்குது. 21 பெருக்கல் 3 63 பை டினாமினேட்டரில் 5 சென்டிமீட்டர் என்பது கூம்பின் ஆரம்பா நமக்கு கிடைச்சிருக்குது. கணக்கிட வேண்டிய மதிப்பானது கூம்பின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க. அப்போ உயரம் தெரியணும். உயரம் h கணக்கிடணும். கூம்பின் சாயுயரமானது வட்டக்கோண பகுதியின் ஆரத்திற்கு சமமாக இருக்கும். அந்த நிபந்தனையை வச்சு L என்னான்னு எழுதிடலாம். கூம்பின் சாயுயரம் என்பது வட்டக்கோண பகுதியின் ஆரத்திற்கு சமம். வட்டக்கோண பகுதியின் ஆரம் சாயுயரம் L என்பது 21 சென்டிமீட்டர். எல்லின் மதிப்பு எழுதிட்டோம். கணக்கிட வேண்டியது ஹெச். எல்லும் ஆரும் தெரிஞ்சது அப்படின்னா சாயுயரம் ஆரம் மற்றும் உயரம் இதற்குண்டான நிபந்தனை L² ஈக்குவல் டு H² + R². இங்கே தெரிய வேண்டியது H² வேணும் அப்படின்னா L² - R² எழுதிக்கலாம். H ஈக்குவல் டு √L² - R². எல் மற்றும் ஆரின் மதிப்புகளை பிரதியிடுவோம். L என்பது 21² - 12.6 ஹோல் ஸ்கொயர். 21 பெருக்கல் 21 441 மைனஸ் 12.6 பெருக்கல் 12.6 158.76. இரண்டு எண்களையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 282.24. இந்த எண்ணுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் எடுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 16.8 சென்டிமீட்டர். இது கூம்பின் உயரமாக நமக்கு அமையுது. H ஈக்குவல் டு 16.8 சென்டிமீட்டர். கூம்பின் கன அளவு தான் கேட்டிருக்கிறாங்க. கூம்பின் கன அளவுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். கூம்பின் கன அளவு 1/3 πr² H கன அலகுகள். 1/3 பெருக்கல் பையுக்கு பதிலாக 22/7 பெருக்கல் ஆரமானது 63/5 63/5ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். அதை எழுதிட்டோம். உயரம் மதிப்பானது 16.8. இங்கே கேன்சல் ஆகக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 7ஐயும் 63ஐயும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 9 7 63. 3ஐயும் 63ஐயும் கேன்சல் பண்ணுறப்ப 2 2 1 3 3. அடுத்து 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 22 ஏது 5ஆல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மதிப்பானது
4 5 20 மீதி 2 20 20லையும் 4 5 20. அடுத்து 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 21 எது வகுக்கிறோம்னா 4 5 20 மீதி 1 10 10ல் 2 5 10. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 4.4 பெருக்கல் 9 பெருக்கல் 4.2 பெருக்கல் 16.8 மீதம் இருக்கக்கூடிய எண்கள். 4 எண்களையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 2794.176. புள்ளிக்கு பிறகு ஒரு 2 எண்கள் எழுதிட்டோம்னா போதும். 2 7 9 4. மூணாவது என்ன 6 இருக்கிறதுனால 1 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 18 கன சென்டிமீட்டர் என்பது தேவையான கூம்பின் கன அளவு ஆகும். தேங்க்யூ.